ஏம்மா இந்த டாக்டர் போய் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. கனி எப்படி இருக்கான்னு தெரியல, சோனியா எப்படி இருக்கான்னு தெரியல. என்னம்மா பண்றது? ரத்தம் வேணும்னு சொல்லிட்டு போன போலீஸையும் ஆளை காணோம். இந்த இருடா இந்த டாக்டர் பிள்ளை வரட்டும் கேட்குறேன். இந்த போலீஸ்கார தம்பி நம்பர் இருந்தா ஃபோன் பண்ணி கேளமாட்டா? அத்தை மாமா கனியா, கனி வந்துட்டியா? கனி எப்படி இருக்கு? கனியே, உனக்கு எதாவது டெஸ்ட்லாம் எடுத்தாங்க? தனியாக வந்திருக்க சொல்லிவிட்டு இருந்தா நான் வந்து உன்னை கூட்டு வந்திருப்பேன்ல. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நீங்கள் இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிற்கிறீங்க? டாக்டர் ரொம்ப கண்டிஷன் சரியில்லை, வயிற்றுல ஏதோ பிரச்சனை இருக்கா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. என்னடி ஆச்சு? அதுவா, வயிறு வலிக்குதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் 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 நீ இருக்காத, என்னன்னு சொல்லு. உன் மனசுல உசுறு போகுது, இப்பதான் இருக்கிற. ஏம்மா இருமா, அவதான் சொல்ல வரல. கனியே, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டி கனியே. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க எதுவாக இருந்தாலும் சொல்லிடி கனி. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கி தானே ஆகணும். இப்போவுமே சொன்னாதானே அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். மாமா ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் தேவையில்லை மாமா, எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் டாக்டர் எதை சொன்னாங்கன்ற என்னடி உணர்ற? அத்தை நீங்கள் பாட்டியாக போறீங்க அத்தை. என்னடி சொல்கிற? நீ சொல்கிறது எதுவும் புரியலையே. அத்தை நான் அம்மா ஆயிட்டேன் அத்தை. கலை அப்பா ஆயிட்டான். ஏன் கனி, நெசமாவா? ஐயோ கடவுளே. அத்தாக்கார மாதிரி வகவாய், நான் உங்களை கும்பிட்டதுக்கு என்னைய கைவிடல, ரொம்ப நன்றி. ஏ சாமி, நல்ல செய்தி சொல்லிருக்க. வீட்டுக்கு போய் வாயில சக்கரையை போடணும். ஏலே அப்புறம் என்ன, அவதான் மாசமா இருக்கா டாக்டர் சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு இங்க இருந்துகிட்டு? வாடா வீட்டுக்கு கிளம்பலாம். இங்க அடிக்கிற ஆஸ்பத்திரி நாத்தமே ஒரு மாதிரி உமட்டுக்கிட்டு வரும். வேற பிள்ளைச்சு பொம்பளையா இருக்க, எதுவும் இட கூடமா ஆயிட்டு போகுதுடா. இந்த வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டியா? இவ்வளோ நேரம் நல்லதானே பேசிக்கிட்டு இருந்த. அவ உண்டா இருக்கான்னு தெரிஞ்சதை ஏன் அப்படி ஓவரா பில்டப் பண்ண ஆரம்பிக்கிற? அவ நல்ல சாதாரணமா தான் இருக்கா. எம்மா நீ ரொம்ப பட விடாத சரியா? லூசு தாம்மா, நீனு லூசு தான். என்ன பண்ணணுன்னே தெரியல உனக்கு. நம்ம கணிக்காக மட்டுமா இங்க இருக்கோம்? என்ன விஷயம் நடக்குது இங்க? ஐயோ மறந்துட்ட சாமி, மன்னிச்சையா. அத்தை நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? ஏன் என்னாச்சு? அம்மா குமுத மைனிங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சா? நான் வீட்டுல மயங்கி விழுந்துட்டேன்னு சொல்லி தானே என்னை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வந்தீங்க. வேற எதுவும் பிரச்சனையா இருக்காது. இப்போ தான் என் மருமக கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா. இவகிட்ட அந்த செய்தியை சொல்லலாமா வேணான்னு தெரியல. ஏலே என்னடா பண்ணலாம்? கனியே, இந்த சோனியா பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பா ஏதோ ஒரு திருடனை பிடிக்க போச்சான். போன இடத்துல அவன் கத்தியால குத்தி விட்டான். வயிற்றுல கத்தி ஆழமா இறங்கிடுச்சு. என்னமாமா சோனியாக்கா எப்படி இருக்கா? ஐயோ ஏன்டா நீ வேற பிள்ளைகிட்ட இதை சொல்லிக்கிட்டு? கனி ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் ஆகல கனி, நல்லா தான் இருக்கு. இந்த ரத்தம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த ரத்தம் வாங்குறதுக்கு தான் போலீஸ்காரனும் குமுதாவும் போயிருக்கு. மாமா நான் சோனியாவை இப்பவே பார்க்கணும். சோனியா எப்படி இருக்காங்க? நம்ம கஷ்டப்படும் போது அவங்க தானே நமக்கு உதவி பண்ணாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அம்மாடி கனி, இந்த எங்களையே பார்க்கறதுக்கு உள்ளார விடலாமா? இந்த இன்னும் கொஞ்ச நேரம் தான் ரத்தம் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியா போயிடும். ஆனா இன்னும் காணும். அரை மணி நேரத்துல ரத்தம் கிடைச்சா அந்த பிள்ளையை காப்பாத்தலாம், இல்லைன்னா காப்பாற்ற முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க டாக்டர். இந்த போலீஸ்கார தம்பி எங்க போய் அலையுதுன்னு தெரியல பாவம். என்னத்த என்ன இப்படியா சொன்னாங்க? இனி எதுவும் நம்ம கையில இல்ல கனி. என்னம்மா இது, நல்லது செய்யறவங்களுக்கு ஆண்டவன் இப்படி ஒரு கொடுமையை கொடுக்குறானே. யாருக்கு என்ன நடக்கும்னு யாரால எப்ப சொல்ல முடியும்? யாரார் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். ஆனா அந்த போலீஸ்கார தம்பி தான் பாவம், ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. சார் பிளட் அரேஞ்ச் பண்ண சொன்னேன், அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? சோனியா அவங்களோட ஹஸ்பண்ட் எங்க போயிருக்காங்க? மேடம், ரத்தம் தேடிக்கிட்டு தான் போயிருக்காப்புல, இன்னும் வரல. சோனியா பாப்பா இப்போ எப்படி இருக்காங்க? என்ன சார் இன்னும் வரலன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அவங்களோட கண்டிஷன் இருக்க கிரிட்டிக்கலா இருக்கு. எப்படியாவது பிளட் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ரத்தம் கிடைச்சாதான் உண்டு, இல்லைன்னா உங்களை காப்பாற்ற முடியாது. எங்களை எதுவும் கேட்க கூடாது சொல்லிட்டேன். அம்மா அம்மாவுக்கு காலில் விழுந்து கேட்குறம்மா, பாவமா அந்த தம்பி, அவளுக்கு இந்த பிள்ளை மட்டும்தாம்மா, எப்படியாவது அவங்கள காப்பாத்துருமா. எங்க கையில எதுவும் இல்லை. நாங்களும் 4-5 இடத்துல பிளட் பேங்க்ல கேட்டு பார்த்தா ரத்தம் எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. இனி நீங்க தான் அரேஞ்ச் பண்ணணும். என்ன மேடம், என்ன ஒரு ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்தம் கூட உங்களால கொடுக்க முடியல, இன்னும் ஆஸ்பத்திரி நடத்துறீங்க? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனதே எதுவும் கிடைக்காதுன்னு இங்க வந்தா நீங்களும் இப்படி எல்லாம் சொல்றீங்களே. ஒரு ரத்தம் கூட உங்களால வாங்கி தர முடியாதா? நாங்க போய் யார்கிட்ட கேட்கறது, என்ன பண்றது? இப்படி திடீர்னு சொன்னா நாங்க என்ன நிலைமைக்கு ஆகும்? சார் மறுபடியும் சொல்றேன், இங்க நின்னு கத்துறவங்க எல்லாம் வச்சுக்காதீங்க. எங்களால முடிஞ்சதுதான் செய்ய முடியும். பேஷண்டோட உயிர் உங்களுக்கு முக்கியம்னா நீங்க தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும், சரியா? நீங்களாம் எதுக்கு தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கன்னு தெரியல. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போனா என்ன? மேடம் நாங்க பிளட் அரேஞ்ச் பண்றோம், நீங்க போங்க. என்னடா தம்பி, ஒரு உசுரை இப்படி அலட்சியமா பேசுறாங்களே. இவங்களுக்கே ரத்தம் கிடைக்கலன்னா நாம யாருக்கிட்ட போய் என்னன்னு கேக்குறது? அந்த புள்ள எங்க அலையுதோ தெரியல. இந்த போலீஸ் வந்துட்டாப்ல. கனி நல்லாயிட்டாளா? கனி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா தானே இருக்க? கனி நல்லா தான் இருக்கா, அது இருக்கட்டும் விடு. ஆமா ரத்தம் கிடைச்சதா போலீஸ்? இந்த டாக்டர் வேற இன்னும் 10 நிமிஷத்துல ரத்தம் கொடுக்கலன்னா சோனியா உசுரை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. சோனி என்னால உன்னை காப்பாற்ற முடியாது போல, என்னைய மன்னிச்சிருமா.
யோ யோ போலீஸே, என்னையா சின்ன குழந்தையிட்ட அழற? மனசு தளர விடாதயா, அப்படிலாம் எதுவும் நடக்காதியா, நாங்க இருக்கோமையா. இல்ல கலை, இல்ல, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நானும் எவ்வளோ பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், பி நெகட்டிவ் ரத்தமே இல்லைன்னு சொல்றாங்க. அது 1000த்துல ஒருத்தவங்க, 10,000த்துல ஒருத்தவங்கன்னு யாருக்காவது தான் இருக்குமா? அதுல ஒருத்தி தான் சோனி. யாரும் எங்கும் ரத்தம் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க. இனி சோனியை காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான். நான் அதே ஆயிட்டேன். எனக்குன்னு இருந்த ஒரு உறவும் என்னை விட்டு போயிடுச்சு. போலீஸா அழாதியா. ஏ தம்பி, உன்னை பெத்த ஆத்தா மாதிரி நான் சொல்றேன். உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணும் ஆகாது, அவ திரும்ப வருவா. என் பேச்சு கேளியா? மன ஆறுதலுக்காக 1000 சொன்னாலும் எது நடக்குமோ அதுதானமா நடக்கும். அவ்வளவுதாம்மா, எல்லாம் முடிஞ்சதுமா. கலை, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க கிளம்புங்க. எனக்காண்டி எதுக்கு நீங்க இங்க இருக்கீங்க? கனியை போய் பாருங்க. கனியை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைங்க. ஏப்பா, எங்களை அவ்வளோ கல்லஞ்சக்காரங்க நினைச்சிட்டியா? உன் பஞ்சாதி உசுருக்கு போராடிக்கிட்டு கிடக்குற. அவ உசுறு பழைப்பாளா பழைக்க மாட்டாளான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நீ உன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு மரண படுக்கையில முள்ளு மேல நிக்கிற மாதிரி நிக்கிற. உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கிறதா எப்படிப்பா முடியும்? என்ன ஆனாலும் சரி, இனி நாங்க உன் கூட தான் இருப்போம். வாழ்க்கையில எது வேணா எப்ப வேணா நடக்கலாம். அது எல்லாத்தையும் நாம தான் ஏத்துக்கணும். இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது. மனசு தளர விடாதப்பா. நீ ஒரு போலீஸ் அதிகாரி, உங்க உத்தியோகத்துல உயிர் போறதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயம். அம்மா, சரியா சொன்னீங்கம்மா. சோனியும் கடைசியா சொன்ன வார்த்தை இதுதான். எனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நான் எதுக்கு சாவறேன்? ஒரு உயிரை காப்பாத்திட்டு தானே சாவறேன். இந்த உத்தியோகத்துக்கு பெருமை பேர் சேர்த்துட்டு தானே சாவறேன்னு ரொம்ப பெருமையா சொன்னாமா. எங்க உத்தியோகத்துல எங்களுக்கு எப்ப வேணா எது வேணா நடக்கும். அதை நாங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இனி நான் அழ மாட்டோமா, தைரியமா இருப்பேன். என் சோனியாவை மாதிரியே உண்மையான ஒரு போலீஸா இந்த ஊர் மக்களை நான் காப்பாத்துவோமா. ஊரை காக்குற எனக்கு உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்லாம போயிட்டாங்களேம்மா. வார்த்தைக்கு வார்த்தை என்னை அம்மா அம்மானு கூப்பிட்டுட்டு உறவுன்னு சொல்ல யாரும் இல்லைன்னு சொல்றியப்பா. அப்ப நாங்களாம் உனக்கு உறவு இல்லையா? நாங்க உன்னைய பாத்துக்க மாட்டோமா? இனிமே நீ தனியா இருக்க வேணாயா, எங்க கூடயே வந்துரு. ஆமா போலீஸு, எங்க கூடயே வந்துரு போலீஸு. நீ அங்க தனியா இருந்ததாலதான் உன்னால சோனியாவை சரியா பாத்துக்க முடியல. அப்பவே நீ இந்த ஊருக்கு வந்திருந்தனா நாங்க எல்லாரும் சோனியாவை பார்த்துருந்துருப்போம். ஹலோ சோனியா, உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரா? மேடம், நான் தான் சோனியாவை நான் போய் பார்க்கலாமா? கடைசியா ஒரு முறை பார்த்துக்கலாமா? ரத்தம் எங்கேயுமே கிடைக்கல மேடம். சோனியா என்னை விட்டு போயிட்டா. சார் சார், முதல்ல இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறத நிறுத்துங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க சார். எப்படி மேடம், எப்படி? எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டிக்கு தான் ரத்தம் கொடுக்க இந்த உலகத்துல ஒரு ஆள் கூட இல்லையே. நான் எப்படி பாசிட்டிவா பேசுறது? யார் சொன்னது? உங்க ஒய்ஃபுக்கு பிளட் ஏறிக்கிட்டு இருக்கு. அவங்க நல்லா இருக்காங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. பிறகு நீங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம். மேடம் என்ன சொல்றீங்க? நெசமாவா? பாப்பாவுக்கு ரத்தம் ஏறுதா? அட கடவுளே, யார் அந்த புண்ணியமா? அவங்க என் கண்ணில காட்டுங்க. அந்த தெய்வத்துக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுவேன். ஒரு உசுரை காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. ஆமா மேடம். யார் மேடம் அவங்க? அவங்களை எங்களுக்கு காமிங்க மேடம். எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போட்டிருக்காங்க மேடம் அவங்க. அந்த ரூம்ல தான் வெயிட் பண்றாங்க, பாருங்க. போலீஸே, அந்த தங்கச்சிக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு கண்ணு தொடைய? சந்தோஷமா இரு. சோனியாவுக்கு ரத்தம் கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தே ஆகணும். அவங்களுக்காக என் சொத்தையே எழுதி கொடுத்தாலும் கொடுப்பேன். என்ன என்ன மைனி பொழைச்சுக்கிட்டாங்களா? இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? குமுதா, எங்கடி போயிருந்த மட்டும் நேரம்? மைனிக்கு ரத்தம் கொடுக்க ஆளு கூப்பிட்டுட்டு வந்தேன். என்ன ஆளு சேர்த்து விட்டதுக்கு 5000 பணம் எடு. 5000 என்ன 50,000 தரமா? குமுதா, நீ எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா? குமுதா, ரத்தம் கொடுத்தது யாருமா? அவங்கள நான் பார்க்கணும். இருங்க பார்க்கலாம். நானே ஒரு பாவப்பட்ட ஜென்மத்தை கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். உங்க ஒய்ஃபுக்கு ரத்தத்தை கொடுத்துட்டு அந்த பாவி இப்ப சுருண்டு போய் கிடக்குறா. யாருட்டி அது? செல்லம், பாத்துவாமா, பார்த்து வா. ஏன் செல்லம், நீயா? என்ன நீயா? மரியாதையா உன் அக்கா கரையை நிக்க சொல்லிடு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஐயோ தலைவரை கிருகிருன்னு சுத்துதே. இந்த ஏதோ அது இன்னும் தின்னுபிட்டு ஒரு 4 லிட்டர் ரத்தம் உடம்புல வச்சிருந்தேன். அதை ஊசியை குத்தி இறக்கி விட்டாலே பாவி சாண்டாளி. என்ன செல்லதா சோனியாவுக்கு ரத்தம் கொடுத்தாளே? செல்லம், நீயாமா? யாருது? எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. செல்லம், போலீஸு. ஹாய், ஆமா, நீங்க 2 பேரும் எப்போ ஒண்ணு சேர்ந்தீங்க? கடை, அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏ செல்லம், பத்தியா நான் எவ்வளவு முறை கேட்டிருக்கேன். சரின்னு நீனும் லவ் பண்றீங்கன்னு சொன்னேன். ஆனா நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடின்னு என்கிட்ட மறைச்சிட்ட. இப்ப பாத்தியா? ஆமா, நீ எப்படி இங்க வந்த? இந்த செடியன் பயிலுக்கு மண்டை உடஞ்சிருக்குன்னு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு வந்தேன். வந்த இடத்துல உன் அக்காவை பார்த்தேன். அவ செல்லம் ஆசையா வாடி பழ ஜூஸ் குடிக்கலாம்னு கூப்பிட்டுட்டு போய் ஊசி இறக்கி எனக்கு 1 லிட்டர் ஜூஸை ஊத்த வச்சுட்டா வாயில. எப்படியா உனக்கு பழ ஜூஸ் வாங்கி கொடுத்தனா இல்லையா? வந்தேன்னு வச்சுக்க, ஒரு ரத்தத்துல உறிஞ்சிரும். சரி செல்லம், விடு செல்லம். நீ ஒருத்தவங்களோட உயிரை காப்பாத்திருக்க.
என் உசுர போகுதே எங்க. செல்லம், நீ செஞ்ச நன்றியை நான் மறக்கவே மாட்டேம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் சொல்ல, 2 பேரும் சேர்ந்துருக்க வேற. எப்போ கல்யாணம்? எல்லாருக்கும் சொல்லி கல்யாணம் பண்ற மாதிரியா, இல்ல எங்களை மாதிரி எதுவும் பஞ்சாயத்து வச்சு தாலி கட்டிடுற மாதிரியா? ஏன் ஏன்ற ஏற்கனவே இவங்க ஆத்தாவும் இவங்க அப்பனும் நான் இந்த செடியங்கிட்ட பேசுறதுக்கு குறு 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 குறுன்னு என்னைய மேலங்கிழி பார்ப்பாங்க. இப்ப இவனை வேற என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். என்ன ஆகும்னு தெரியலையே. செல்லம், கல்யாணத்துக்கு அப்புறம் உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ஒரே சிரிப்பா வருதுடி. எது எப்படியோ நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் எனக்கும் செல்லத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என் வீட்டுல நீங்க வந்துதான் செல்லத்துக்காக பேசணும். என்ன போலீஸே வருவீங்களா? வராம இருப்பனா? அப்புறம் என்னையா போலீஸே, அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாச்சு. இனி நீயும் கனியும் எங்க கூடயே வந்து ஊருக்குள்ளேயே இருந்துறேன். நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம்ல. நீ ஒரு ஜோடி, நாங்க ஒரு ஜோடி, அப்புறம் செல்லமும் செடின்னு ஒரு ஜோடி, என் அக்காவும் என் சொட்டமாமும் ஒரு ஜோடி, மொத்தத்துல 4 ஜோடி. அப்படியே ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு கிடக்கலாம். உனக்கு என்ன ஜோடி சேர வயசா இது? கலை, சோனியாவை போய் பார்க்கணும் கலைனா. வா போலீஸே, வா போலாம். என்ன 5000 பணம் கொடுப்பல்ல? தரமா தரேன். இனிமேலாட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும். நீ இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. சூப்பர்டா, சூப்பரா சொன்னேன். அப்புறம் என்ன, இதோட முடிச்சுக்கலாமா? தாராளமா முடிக்கல. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கனிமொழியோட கதை 1வது எபிசோட்ல இருந்து இப்போ 98வது எபிசோடு. இத்தனை எபிசோடுக்கும் நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த எபிசோடோட சரி, இனி கனிமொழி வராது. கனிமொழி வராதுன்னதும் எல்லாம் அப்படியே சாக்காயிடாதீங்க. கனிமொழியில இருக்கிற அதே கதாபாத்திரங்கள் வேற ஒரு பேர்ல இன்னொரு தொடரா வரும். அப்புறம் முக்கியமான ஒரு வேண்டுகோள், எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா, நீங்க எந்த கதையும் முழுசா போடவே மாட்டேங்கிறீங்க. எல்லாத்தையும் அப்படி அப்படியே பாதிலே நிறுத்திடுறீங்க. கதையை பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேதுன்னு சொல்றீங்க. அதெல்லாம் எதனாலன்னா, நம்ம மண்டை ஒரு குளறு பிடிச்ச மண்டை. எதையும் ஒழுங்கா செய்ய மாட்டோம். ஆனா அப்படியெல்லாம் பண்றது தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி எல்லா கதையும் தொடர்ந்து வரும். அப்புறம் காலையில போடுற மருமகள் தொடர் கதை வந்து அவ்வளவா எல்லாரும் விரும்பி பார்க்கல. இப்ப பாரு, சண்டைனே இருந்தா யாருக்குமே பிடிக்காதுதான். அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா, அந்த மருமகள் தொடர்லயே ஒரு நியூ லவ் ஸ்டோரி, கனி கலை அவங்களும் சேர்ந்து வருவாங்க. இனி நம்ம சிட்டுக்குருவி சேனல்ல ஒரு எபிசோடு தான் வரும். நீங்க இதனால் வரை கொடுத்த அன்பையும் ஆதரவையும் இனியும் கொடுப்பீங்கன்னு நாங்க ரொம்ப நம்புறோம். உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனி கனிமொழி தொடர் வராது. யாரும் எங்களை மறந்துடாதீங்க, சரியா? நாங்க எப்பவும் உங்களை மறக்க மாட்டோம். அடுத்த ஒரு தொடர்ல சந்திக்கலாம். பாய்.